ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். ஒரு காதலனும் காதலியும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். விக்ரம் பேசுகிறாரு, ஷாலினி, வி நீட் டு டாக் அபவுட் அஸ். நாம் நம்மளை பற்றி பேசி ஆகணும். அபவுட் கெட்டிங் மேரிட், கல்யாணம் பண்ணுறதை பற்றி. கெட்டிங் மேரிட் அப்படின்னா திருமணம் செய்வது அப்படின்னு அர்த்தம். அபவுட் கெட்டிங் மேரிட் அப்படின்னா திருமணம் செய்வதை பற்றி அப்படின்னு அர்த்தம். ஷாலினி, நாம் நம்மளை பற்றி பேசணும், கல்யாணம் பண்ணுறதை பற்றி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஷாலினி, ரியலி, உண்மையாவா? ஆர் யூ சீரியஸ் ரைட் நவ்? ஆர் யூ சீரியஸ் அப்படின்னா நீ நிஜமாக தான் சொல்கிறியா, நீ சீரியஸாக தான் சொல்கிறியா அப்படின்னு அர்த்தம். இந்த சொல்கிறியா, இந்த சொல்லு அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கூட இல்லையே அப்படிலாம் கேட்கக்கூடாது. அதுக்காக தான் அர்த்தம். ரைட் நவ் அப்படின்னா இப்பொழுது. ரியலி உண்மையாவா? ஆர் யூ சீரியஸ் ரைட் நவ்? இப்போ நீ சீரியஸாக தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விக்ரம், யா ஐ ஆம், ஆமாம் நான் சீரியஸாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்போ கவனிங்க, யாரோ ஒருத்தங்க ARE ஆரை பயன்படுத்தி உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, அப்போ ஆர் யூ விஜய்ஸ் ஃப்ரெண்ட், ஆர் யூ விஜய்ஸ் ஃப்ரெண்ட், நீங்க விஜயோட ஃப்ரெண்டா அப்படின்னு யாரோ ஒருத்தங்க கேட்குறாங்க அப்படின்னா, நீங்க விஜயோட ஃப்ரெண்டா இருந்தீங்க அப்படின்னா எஸ் ஐ எம் அப்படின்னு பேசிக்கலாம், இல்லை யா ஐ எம் அப்படின்னு பேசிக்கலாம். நீங்க விஜயோட ஃப்ரெண்டா இல்லை அப்படின்னா நோ ஐ எம் நாட் அப்படின்னு பேசிக்கலாம். பாசிட்டிவா பதில் சொல்றதா இருந்ததுன்னா எஸ் ஐ எம் அப்படின்னு பேசிக்கலாம். நெகட்டிவாக பதில் சொல்கிறதா இருந்தது அப்படின்னா நோ ஐ எம் நாட் அப்படின்னு பேசிக்கலாம். சரிங்களா? அதே தான் இங்கேயும். யா ஐ எம், ஒன்றும் இல்லை, ஐ எம் சீரியஸ் அப்படின்னு பேசுறதுக்கு பதிலாக யா ஐ எம் ஷார்ட்டாக பதில் சொல்லிட்டு போகிறாங்க. சரிங்களா? ஆர் யூ சீரியஸ் ரைட் நவ்? யா ஐ எம், ஆமாம் நான் சீரியஸாக தான் சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இப்போ கவனிங்க, டுகெதர் அப்படின்ற வார்த்தைக்கு ஒன்றாக அப்படின்ற அர்த்தம் இருக்குது. ஃபார் அ வைல், ஃபார் அ வைல் அப்படின்ற ஃப்ரேஸுக்கு கொஞ்ச நேரம் அப்படின்ற அர்த்தம் இருக்குது. ரொம்ப காலம், அதாவது ரொம்ப நாள், ரொம்ப நேரம் அப்படின்ற அர்த்தம் கூட இருக்கு. வி ஹாவ் பீன் டுகெதர் அப்படின்னா நம்ம ஒன்னாவே இருக்கிறோம். ஃபார் அ வைல், ரொம்ப காலமா, ரொம்ப நாளா. அண்ட் மற்றும் ஐ டோன்ட் வாண்ட் டு வெயிட், நான் வெயிட் பண்ண விரும்பல. எனிமோர், இனியும். எனிமோர் அப்படின்ற வார்த்தைக்கு இனி, இதுக்கு மேல அப்படின்ற அர்த்தம் இருக்கு. யா ஐ எம், வி ஹாவ் பீன் டுகெதர் ஃபார் அ வைல் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு வெயிட் எனிமோர். நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். நாம் ரொம்ப நாளாக பழகிட்டு இருக்கோம், நம்ம ரொம்ப நாளாக ஒன்றா இருக்கும், இதுக்கு மேலேயும் நான் வெயிட் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஷாலினி, ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹியர் தட் விக்ரம், ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹியர் தட் அப்படின்னா அதை கேட்குறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹியர் தட் விக்ரம், கேட்குறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விக்ரம், ஓகே டெல் மீ, சரி சொல்லு. ஆர் யூ ரெடி அப்படின்னா நீ ரெடியாக இருக்கிறியா? டு ஸ்பெண்ட், அதாவது இந்த ஸ்பெண்ட் அப்படின்ற வார்த்தைக்கு செலவழிப்பது அப்படின்ற அர்த்தம் இருக்குது. அப்புறம் நேரத்தை கழிப்பது, அந்த கழிப்பது அப்படின்ற அர்த்தம் கூட இருக்குது. சரிங்களா? இங்கே வந்து இந்த கழிப்பது அப்படின்ற அர்த்தம் தான் நம்ம எடுத்துக்க முடியும். த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் வித் மீ, என்னுடன். ஆர் யூ ரெடி டு ஸ்பெண்ட் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் வித் மீ? உன்னுடைய வாழ்க்கை முழுசும் என்னுடன் கழிப்பதற்கு நீ தயாராக இருக்கிறாயா அப்படின்னு அர்த்தம். அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய வாழ்க்கை முழுசும் என் கூட வாழ நீ ரெடியா அப்படின்னு அர்த்தம். ஓகே டெல் மீ, ஆர் யூ ரெடி டு ஸ்பெண்ட் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் வித் மீ? சரி சொல்லு, உன்னுடைய வாழ்க்கை முழுசும் என் கூட வாழ நீ ரெடியாக இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஷாலினி, அஃப்கோர்ஸ் ஐட் லவ் டு மேரி யூ. அஃப்கோர்ஸ் அப்படின்னா நிச்சயமா, ஐட் லவ் டு மேரி யூ, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ கவனிங்க, ஐ வுட், இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஐட். சரிங்களா? அஃப்கோர்ஸ் ஐட் லவ் டு மேரி யூ, கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விக்ரம், இங்கிலீஷ் ஈஸியா பேசணுமா? தமிழ் அர்த்தத்தோட 1000 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இருக்கிற PDF ஃபைல வெறும் 199 ரூபாய்க்கு தர்றோம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF ஐ உடனடியா வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. ஐ ஃபீல் சோ ரிலாக்ஸ்ட் நவ். ஐ வாஸ் ஃபுல் ஆஃப் டென்ஷன் பிஃபோர் ஆஸ்கிங் அப்படின்னா கேட்கறதுக்கு முன்னாடி. ஐ வாஸ் ஃபுல் ஆஃப் டென்ஷன், நான் ஒரே டென்ஷனில் இருந்தேன், நான் ஃபுல்லாக டென்ஷனில் இருந்தேன். ஐ ஃபீல் ஸோ ரிலாக்ஸ்ட் நவ் அப்படின்னா எனக்கு இப்போ தான் ரிலாக்ஸ்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நான் இப்போ தான் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ தான் எனக்கு ரிலாக்ஸ்டாக இருக்குது, கேட்கறதுக்கு முன்னாடி ஒரே டென்ஷனாக இருந்துச்சு அப்படின்னு விக்ரம் சொல்கிறாரு. அதுக்கு ஷாலினி, யூ டோன்ட் நீட் டு ஒரி அப்படின்னா நீ கவலைப்பட தேவையில்லை. யூ டோன்ட் நீட் டு ஒரி அட் ஆல் அப்படின்னா நீ கவலையே பட தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். யூ டோன்ட் நீட் டு ஒரி அட் ஆல், நீ கவலையே பட தேவையில்லை. ஹவ் ஆர் வி கோயிங் டு இன்ஃபார்ம் அவர் பேரண்ட்ஸ் அப்படின்னா நாம எப்படி நம்மளுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹவ் ஆர் வி கோயிங் டு இன்ஃபார்ம் அவர் பேரண்ட்ஸ், சரி நம்மளுடைய பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி நம்ம இன்ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விக்ரம், ஐ வில், இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஐல் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? சரி, ஐல் ஸ்பீக் அப்படின்னா நான் பேசுவேன் டு மை பேரண்ட்ஸ், என்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட, அபவுட் திஸ்,
இதை பற்றி டுடே இன்னைக்கு யூ ஆல்சோ நீயும் கூட லெட் யுவர் மாம் அண்ட் டேட் நோ உன்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியப்படுத்திரு. பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிடு. லெட் மீ நோ அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்து, எனக்கு சொல்லு. பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு சொல்லு. லெட் ஹிம் நோ அப்படின்னா லெட் ஹிம் நோ அப்படின்னா அவருக்கு தெரியப்படுத்து, அவர்கிட்ட சொல்லிடு அப்படின்னு அர்த்தம். லெட் யுவர் மாம் அண்ட் டேட் நோ அப்படின்னா உங்க அப்பாவுக்கிட்டையும் அம்மா கிட்டையும் சொல்லிடு, தெரியப்படுத்திடு. I'll speak to my parents about this today. You also let your mom and dad know. நான் இன்னைக்கு இதை பற்றி எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுகிறேன், நீயும் உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஷாலினி, ஓகே விக்ரம், சரி விக்ரம், ஐ எம் a லிட்டில் நர்வஸ், எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஐ ஹோப் அப்படின்னா நான் நம்புகிறேன். ஐ ஹோப் தே அக்ரி அப்படின்னா அவங்க சம்மதிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 ருபீஸ். ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 ருபீஸ் பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.